ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈகே இதில் திண்டுக்கல் சுற்றி பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தோம். நிறைய முதியோர்களோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து கேட்டோம். அதில் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இது சொன்னது தான், எப்போயுமே வந்து காய்கறி வச்சு அவங்க 2 பேருமே விற்கிறாங்க. வேறு அவங்க வந்து பிச்சை எதுவுமே எடுக்காமல் அவங்களால முடிஞ்ச காய்கறிகளை வாங்கி போட்டு அவங்க விற்கிறாங்க. அவங்கள்ட்ட யாருமே காய்கறிகள் வாங்கலை, அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம போனோம், கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம காய்கறிகள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த மாதிரி நீங்களும் கடைக்கு போனீங்கன்னா, வயதானவங்க யாராவது காய்கறிகள் விற்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாங்குறது வந்து காய்கறிகள் கிடையாது, வாழ்க்கை. அவங்களுக்கு வந்து அது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உதவும். ஆதரவு இல்லாத முதியோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் நம்ம சமூகத்தில் நிகழும். மறந்துடாதீங்க, நீங்கள் இந்த நம்ம ஈகை இதில் பங்கு பெறணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோஸில் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் நிறைய பேர் அந்த உணவுக்காக காத்திருக்காங்க. அதனால் தயவுசெய்து உணவை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பா.